வணக்கம் வீர உமாசங்கர். குழந்தைகளே, இன்றைக்கி சூப்பரான ஒரு கதை பார்க்க போகிறோம். அந்த கதையுடைய சாராம்சம், நீதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீதி என்னென்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னா என்ன? ஒரு செயலை செய்யும்போது ஆத்திரத்தோட இல்லை ஆக்ரோஷத்தோட புரியாமல் இருக்கும்போது அதோட முழுமைத்தன்மை இல்லாமல் ரொம்ப அவனோட புத்தி மழுங்கிரும். அப்போ அந்த செயல் நல்லபடியாக இருக்காதுங்கிறதுக்காக நமக்கு ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. இப்போ ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர் உண்டு. அந்த பண்ணையார் தன்னுடைய நண்பர்களோட அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, அருவிக்கரைக்கு போகிறது, ஏரிக்கரைக்கு போகிறது, இந்த மாதிரியாக விடுமுறை காலங்கள் நல்லா கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லா பக்கம் ஜாலியாக வெளியே போய்ட்டு வருவாங்க. அப்போ இந்த வாரம் இந்த பண்ணையாரெல்லாம் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போவாங்க. அப்போ அடுத்து அவங்க எல்லாம் சேர்ந்து மீதி உள்ள பண்ணையாரோட வீட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி வரும்போது ஒவ்வொருத்தரையுமே அவங்கவுங்க வீட்டுக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுப்பாங்க. அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது அப்படி ஒரு முறை தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்காரு. யார்? இந்த பண்ணையார். சரி, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னைக்கு வரீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் இத்தனாம் தேதி வரேன் அப்படின்னோடனே, சரி அப்போ நான் வரேன், உங்கள் வீட்டில் நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நான் அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், சரி வாங்க சாப்பிட்டுட்டு தான் போகணுன்றாங்க. ஐயோ இல்லை, எனக்கு அன்றைக்கி சாப்பிட முடியாது, லேசாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வரணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது முடிஞ்ச உடனே மறுநாள் இல்லை ஒரு 2-3 நாள் கழித்து அந்த பண்ணையார் ஒரு சந்தைக்கு போயிருக்கிறாரு. அந்த சந்தைக்கு போன உடனே அங்கே மாம்பழம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையாள்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்தவுடனே அன்றைக்கு இரவு அந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு வெட்டி கொண்டு வா அப்படின்னு நம்ம வேலையாள்கிட்ட அந்த பண்ணையார் சொல்லியிருக்கிறாரு. அந்த பண்ணையாருக்கு அந்த மாம்பழத்தை வேலைக்காரன் நல்லா வெட்டி கொடுத்துருக்குறான். டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையான டேஸ்ட்டு. இந்த மாம்பழம் எப்படி இருக்குன்னு கேட்டோன்னே சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அல்வா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அருமையான டேஸ்ட்டில் இருந்திருக்கு. அப்போ அந்த பண்ணையாருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கிறாரு. உடனே வேலையில் கூப்பிட்டு, இந்த மாம்பழம் எங்கே வாங்கணும், யாருக்கெல்லாம் வாங்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுக்கிறாரு. ஆமையா, இந்த மாதிரி நம்ம போனோம்ல, அந்த குப்பன் தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழம் எதுன்னு. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்க, நீ உடனே குப்பன்ட்ட சொல்லி 2 மாம்பழம் நாளைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கிருன்னு சொன்னோடனே, மறுநாள் அந்த வேலைக்காரன் போயிட்டு நேராக குப்பன்ட்ட போய், குப்பா உன்னுடைய மாம்பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சான், அதனால் இன்னும் 2 மாம்பழம் எங்கள் ஓனர் கேட்டான்னு சொன்னோடனே, ஐயா என்னுடைய மாம்பழம் அந்த சீசன் முடிய போகுது, இருக்கிறதே 2 தான் இருக்குது, அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். சரி ஓகேன்னு ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டாரான் இந்த வேலையால். ஐயா, குப்பம் வீட்டு மாந்தோப்பில் ரொம்ப அரிதாக காய்க்கக்கூடிய மாம்பழமாக நீங்கள் சாப்பிட்டது, பண்ணையாருன்றதால உங்களுக்கு கொடுத்துருக்காப்புல, ஆனால் இன்னும் 2 தான் இருக்குதான், அந்த 2 மாம்பழம் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிட வருமா, அப்புறம் இது கிடைக்கும், அப்புறம் அடுத்த வருஷம் தான் கிடைக்குமான்னு சொல்லியிருக்காரு. உடனே பண்ணையாருக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. சரிப்பா பரவாயில்ல வாங்கிட்டான்னு சொன்னோன்னே, மறுநாள் நேராக பண்ணையாருடைய வேலையால் குப்பம் வீட்டுக்கு போனோடனே குப்பன் 2 மாம்பழம் கொடுத்துருக்குறாரு. அந்த 2 மாம்பழத்தை பண்ணையார் ரொம்ப நல்ல வயிறார சாப்பிட்ருக்குறாரு. நல்லா இருக்க, திரும்ப அந்த மாம்பழம் கிடைக்காதுன்னு அடுத்த 1 வருஷம் வரை காத்திருக்கணுமா அப்படின்ட்டு வேலையாள்கிட்ட புலம்பியிருக்காரு. ஏடா எல்லாரும் மாம்பழம் விற்கிறாங்க, எதுவுமே நல்லா இல்லை, சுமாராக இருக்குது, ஆனால் குப்பம் கொடுத்த மாம்பழம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே, இதை அந்த வேலையாள் நல்லா கேட்டுட்டு இவருக்குள்ள மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசை, ஏடா ஓனர் இவ்வளோ தூரம் மாம்பழத்தை பற்றி சொல்கிறாரு, நாம் ஒரு வாய் கூட சாப்பிடாம விட்டோமேன்ட்டு இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி ஓகேன்னு மறுநாள் இவர் அந்த பக்கமாக போகும்போது நேராக குப்பன் அங்கேருந்து வந்திருக்கிறாரு. என்ன குப்பன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். நல்லா இருக்கையா, நீ பண்ணையார் வீட்டில் வேலை பார்க்குறவர் தானே? ஆமாம், என்ன என் மாம்பழம்னா நல்லா இருந்துச்சான்னு குப்பன் வேலையாள்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்போ வேலையாள் சொல்லியிருக்காரு, எங்கள் பண்ணையார் உங்கள் வீட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார், நேற்று நைட்டு கூட ரொம்ப புலம்புனார்,
குப்பன் வீட்டில் மாம்பழம் இன்னும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் 1 வருஷம் காத்திருக்கணுமான்லாம் புலம்புனார் அப்படின்னு இந்த பண்ணையாரோட வேலைக்காரன் குப்பன்ட்ட சொல்லியிருக்கிறான். அப்போது குப்பன் ரொம்ப ஆச்சரியமா, அப்படியா, நான் கொடுத்த மாம்பழத்தை பண்ணையார் விரும்பி சாப்பிட்டாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு ஓட்டமாக ஓடினாரான் வீட்டுக்குள்ளே. உடனே இந்த பண்ணையாரோட வேலையாளுக்கு, என்னடா அவர் உள்ளே போகிறாரு, ஒருவேளை மாம்பழம் எதாவது வச்சுருப்பாரா அப்படின்னு பார்த்தோன்னா, குப்பை அங்கேருந்து திரும்ப ஓடி வந்து, உங்கள் பண்ணையார்கிட்ட போய் சொல்லுங்கள், ஒரு 4 நாள் கழித்து வர சொல்லுங்கள், நான் இப்போ காயை எடுத்து அதை பழமாக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கோல்லாம் சுற்றி ஒரு 2 மாம்பழம் வச்சுருக்கேன், அந்த 2 மாம்பழம் இன்னொரு 2 நாளில் பழுத்துரும், நீங்கள் 2 நாள் கழித்து வாங்க, நான் உங்களுக்கு அந்த பழத்தை தரேன், பண்ணையார்கிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு குப்பை வந்து இந்த வேலையாள்கிட்ட சொல்லிட்டானா. உடனே இவர் நேராக பண்ணையார் வீட்டுக்கு வந்திருக்காப்புல வேலைக்காரர் வந்து. அப்போ பண்ணையார் வந்து ஒரே மாம்பழத்தை பற்றின சிந்தனையிலே இருந்திருக்கிறாரு. எதற்காகன்னா, தன்னுடைய நண்பரை வர சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாம்பழம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருந்திருக்கிறார். உடனே அந்த வேலைக்காரன் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த பண்ணையாரை கூப்பிட்றான், பண்ணையாரையா பண்ணையாரையா அப்படின்னு கூப்பிட்றான். இவர், ஏன்டா இப்படி வர நீ, ஏன், ஐயா உங்களுக்கு இன்னொரு 2 மாம்பழம் குப்பன் எக்ஸ்ட்ரா தராராம், அவர் வீட்டில் வந்து அவருக்காக வச்சுருக்கிறாராம், நீங்கள் வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு பண்ணையார் ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அப்போ குப்பன் தான் வந்து சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட ஒரு 2 மாம்பழம் இருக்குது, நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னால் பண்ணையாருக்கு ரொம்ப சந்தோஷமா, அடாடா என்னுடைய நண்பன் வரான், அவனுக்கு இந்த 2 மாம்பழத்தை நான் கொடுக்கணும், அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நேராக அவர் நண்பரை வந்து இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டார். உடனடியாக 2 நாள் கழித்து இந்த வேலைக்காரன் அந்த குப்பன் வீட்டில் போய் மாம்பழத்தை வாங்கிறதுக்காக போகிறாரு. குப்பன் அங்கேருந்து நல்ல பெரிய மாம்பழமாக 2 மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதை வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே பண்ணையாருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நான் போய் என் நண்பனை கூட்டு வரேன், நீ என்ன பண்ண, மாம்பழத்தை நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி வச்சு ஒரு பவுலில் போட்டு ரெடியாக வச்சிரு, என் ஃப்ரெண்டு வந்தவொடனே நானும் அவனை சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் எங்கள் ஃப்ரெண்டை வரவேற்கா போயிட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், வேலைக்காரன் நல்லா அதெல்லாம் கழுவி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்ச உடனே அந்த வாசனை மூக்கை தொலைச்சிட்டா. அந்த வேலைக்காரனுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, இந்த மாம்பழம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்கிறதுக்காக ஒரு சின்ன தூண்டி எடுத்து அப்படி வாயில் போட்டிருக்கிறார். வாயில் போட்ட உடனே வேலைக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம், ரொம்ப சுவை தாங்க முடியல, அடடா இப்படி ஒரு மாம்பழத்தை எப்படி விட்டு வச்சாங்க, ஏற்கனவே எஜமான் 4 மாம்பழம் சாப்பிட்டாரு பண்ணையார், நம்ம இதில் ஒரு துண்டு தானே சாப்பிட்றோம், ஒரு 30 துண்டு இருக்குது கட் பண்ணி வச்சுருக்குறோம், 1-2 சாப்பிட்டா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வச்சாச்சு மாம்பழத்தை. இந்த வேலைக்காரன் என்ன பண்ணா, இப்படி அந்த பக்கமாக போவான், ஒரு வேலையாக ஒரு துண்டு வாயில் போட்டு போயிடுவான், திரும்ப ரிட்டன் இந்த பக்கமாக வருவான், திரும்ப ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு போயிடுவான், இப்படி போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று, போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று வாயில் போட்டே இருந்தானா, கடைசியில் பார்க்குற மாம்பழம் காலி ஆயிடுச்சு. இப்போ பண்ணையாரையா வந்தால் என்ன சொல்ல, விலை உயர்ந்த மாம்பழம், கிடைக்காத மாம்பழம், இன்னும் 1 வருஷம் காத்திருக்கணும், என்ன பண்ண. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ மாம்பழத்தெல்லாம் நாமளே சாப்பிட்டோமா, என்ன செய்யன்னு தெரியலையே, ஓனர் வந்தால் என்ன சொல்லன்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்க்க பண்ணையாருடைய நண்பர் கதவை தட்டிட்டார் பண்ணையார் வீட்டை. இந்த வேலைக்காரன் போய் கதவை திறக்கிறான். திறந்த உடனே, ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா, நான் தான் உங்கள் எஜமானருடைய நண்பர் அப்படின்னு சொன்னோடனே, ஐயா வாங்க ஐயா அது நீங்கள் தானா அப்படின்னு இருக்கான். ஆமாம் என்ன அப்படின்னு சொன்னோடனே, வாங்க ஐயா உள்ளே உட்காருங்க ஐயா, உட்கார வச்சுட்டு அங்கேருந்து மாம்பழம் வெட்டின கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை காமிச்சு, ஐயா இது என்னன்னு தெரியுது ஐயான்னு கேட்டிருக்கான். என்னப்பா இது கத்தி? ஆமையா எங்கள் பண்ணையாரையா வந்தால் எங்கள் பண்ணையாரையா சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு வருவான், அவனை பிடிச்சி இங்கேயே உட்கார வச்சிரு அப்படின்னு சொன்னார்.
நான் எதுக்கு ஏன்னு கேட்டேன். அவன் வந்தான், அவன் காதை அறுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு தான் கத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இந்த வேலைக்காரன் இந்த முதலாளி ஐயாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறான். இந்த ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னையவா? ஏன் காதையா? ஏன் காதையா உங்கள் பண்ணையார் வெட்டுன்னு சொன்னாருன்னு இருக்கான். ஆமையா. எதுக்காகப்பா? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. என் ஃப்ரெண்டு வருவான், அவனை உட்கார வச்சு ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இரு, நான் கரெக்டாக வரேன், அவன் வலது காதை வெட்டிடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு, அந்த கத்தி இருந்தால் தானே நீ என் காதை அறுப்ப, நான் கத்தி எடுத்துகிட்டு ஓடுதேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கையில் வாங்கிட்டு ஓட்டமாக ஓடுறாரு. ஏன்? இந்த கத்தி இருந்தால் தானே என் காதை அறுப்பார், நான் கத்தியை கொண்டு போயிட்டேன்னா அறுக்க முடியாதுலான்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறாரு. வேலைக்காரனுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மாம்பழத்தை அவன் தானே சாப்பிட்டான். இப்போ அவங்க பண்ணையார் அங்கேருந்து வராரு. வந்த உடனே, என்னடா மாம்பழத்தை வெட்டி வச்சியா? என் ஃப்ரெண்டு வந்தானான்னு. அது ஏன்யா கேட்கிங்க? மாம்பழத்தை வெட்டி வச்சுருந்தேன், உங்கள் ஃப்ரெண்டும் வந்தார், மாம்பழம் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு பழத்தை கொடுன்னு சொன்னார், நானும் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன், அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி உள்ள இன்னொரு பழத்தில் உள்ள மாம்பழத்தை கொடுன்னு கேட்டார். இல்லை, அது எங்கள் முதலாளி ஐயாக்குன்னு சொன்னேன், ஆனால் அவர் கேட்கலையா, அதையும் எனக்கே கொடுக்குறியா, இல்லை நான் கத்தி வச்சு உன் காதை அறுக்கவான்னு கேட்டார், அதனால் அதையும் கொடுத்துட்டேன். அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்கள் காதையும் அறுப்பேன்னு சொன்னார். அப்படியா சொன்னார்? ஆமாம். என்னடா அது, அந்த கத்தியாவது வாங்கி வைக்க வேண்டியதானடான்னாரு. இல்லையா, கத்தி அவருக்கு வேணுமா, அந்த கத்தியும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. டேய், அது வெள்ளியில் செஞ்ச கத்திடா, அந்த கத்தியாவது வாங்கிட்டு வா, மாம்பழம் போனால் போகுது விடு, அந்த கத்தியை வாங்கிட்டு வந்துருன்னாரான். நான் கேட்டால் கொடுக்க மாட்டாரியா, அந்த ஓடுறாரு பாருங்க, நீங்களாவது தயவுசெய்து போய் கேட்டுருங்கன்னு சொன்னோடனே இவர் ஓட்டமாக ஓடி, டேய் நில்றா நில்றா அப்படின்ட்டு இருக்கார். யார்? பண்ணையார். அவர் ஃப்ரெண்டு பார்க்குறாரு. அடாடா, வேலைக்காரன் சொன்னது சரியாக போச்சு, நம்மளை விரட்டுறாரு, நில்றா நில்றான்னு சொல்கிறாரு. உடனே இந்த பண்ணையார் என்ன பண்ணுறாரு, டேய் நில்றா, உன் காதை நான் வெட்ட மாட்டேன், கத்தியை மட்டும் கொடுன்றாரு. அடாடா, கத்தியை கொடுத்தா காதை வெட்டுறதுக்கு நீ ஏமாத்துறதுக்காக சொல்கிறாரு இல்லையா, நான் நிற்கவே மாட்டேன். அவர் ஒரு பக்கம் பயங்கர வேகமாக ஓடுறாரு, பண்ணையார் ஓடுறாரு, அவர் ஃப்ரெண்டும் ஓடுறாரு. அப்போ கடைசியில் என்னாச்சுன்னா, இந்த வெள்ளி கத்தியோட அவர் ஃப்ரெண்டு ஓட்டமாக ஓடிட்டார். கடைசியில் பண்ணையாருக்கு மாம்பழமும் கிடைக்கல, கத்தியும் கிடைக்கல. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்கே வேலைக்காரன் ரொம்ப ஜாலியாக சந்தோஷப்படுதாப்புல, ஆகா மாம்பழம் நம்ம 2 மாம்பழம் திருப்தியாக சாப்பிட்டாச்சுன்னு. அப்போ இந்த இடத்துல செய்த தவறை புத்திசாலித்தனமாக, அந்த செய்த தவறிலிருந்து தப்பிக்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக இந்த வேலைக்காரன் ஒரு யோசனை பண்ணியிருக்காப்புல. ஆனால் இந்த பண்ணையாருடைய புத்தி என்னன்னா மழுங்கிருச்சு. அதே மாதிரி அந்த நண்பர் வந்தார் இல்லையா, அவருடைய புத்தியும் அந்த இடத்துல வேலை செய்யலை. ஏன்? அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறார் இல்லையா, பண்ணையார் சொல்லிட்டு போனார், என் நண்பன் அவனை பிடிச்சி வைய, அவன் காதை வெட்டணும் அப்படின்னு சொன்னாருன்னா இவர் யோசிக்கணும் இல்லையா, நம்மளுடைய ஆத்ம சிநேகிதர், பல ஆண்டுகளாக நம்ம தொடர்பில் இருக்கிறாரு, அவர் ஏன் நம்ம காதை வெட்ட போகிறாரு, பண்ணையார் வரட்டுமே கேட்டுடலாம் அப்படின்னு அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்கன்னா பண்ணையார் வந்திருப்பார். டேய் நண்பா எப்படா வந்த அப்படின்னு கேட்டு ஆற தழுவி மாம்பழத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார். அப்போ வேலைக்காரன் மாட்டியிருப்பான். அப்போ அவரும் அந்த இடத்துல சிந்திக்கவே இல்லை. சரி, பண்ணையார் வந்துட்டார். பண்ணையார்கிட்ட வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா உங்கள் 2 மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு கத்தி எடுத்து காதை அறுத்துட்டு ஓட்டமாக ஓடுறான்னு சொன்னவொடனே பண்ணையார் சொல்லணும்ல, அவன் அப்படி பண்ணவே மாட்டான், இதில் ஏதோ ஒரு சூட்சமாக நடந்திருக்கு, நீ என்ன பண்ணன்னு வேலைக்காரன்ட்ட கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா இந்த இடத்துல ஒரு சுமூகமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த இடத்துல பண்ணையாரும் கேட்க தவறிட்டார். அவருடைய புத்தி நிலை செயல்படலை. ஆத்திரப்பட்டார். அவன் எப்படி என் காதை வெட்டலான்னு சொல்லலாம் வைக்கலான்னு பயங்கரமாக ஆத்திரப்பட்டார். அப்போ
ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அது இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் குழந்தைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. நிதானமாக யோசித்து நல்ல செயல்களாக செய்யணும். இப்போ திரும்ப பண்ணையாரும் அவரோட நண்பரும் மீண்டும் நண்பராக இணையதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஆங்கிலத்தை சொல்லணும் இல்லையா, தவறான புரிதலில் 2 பேருமே இருக்காங்க. அதனால் நாம் எப்போவுமே நல்ல புரிதலோடு நல்ல செயல்களை நல்ல விதமாக செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழந்தைகளே, இன்றைக்கி அருமையான ஒரு கதை நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கதை? திருவள்ளுவர் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் இல்லையா? கன்னியாகுமரி போயிருக்கீங்கள, ரொம்ப ஹைட்டாக ஒரு சிலை இருக்குமே, நம்ம அண்ணாந்து பார்க்கணும். அவர் தான் திருவள்ளுவர். அப்புறம் கன்னியாகுமரி போகாதவங்களுக்கு நம்ம பாட புத்தகத்தில் வரும் இல்லையா, திருவள்ளுவர்னு சொல்லிட்டு நீங்கள் கூட திருக்குறள் போட்டியெல்லாம் கலந்துருப்பீங்க நிறைய. அந்த திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். அந்த குறளுடைய எடுத்துக்காட்டாக நாம் இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாரு? யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, தக்கார் தனியார் எல்லாம் அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ன? உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் அவங்களுடைய செயல்களை வைத்து முடிவு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த மாதிரி செயல்கள் செஞ்சால் உயர்ந்தவர்கள், எந்த மாதிரி செயல் செஞ்சால் அவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அதை அடிப்படையாக வச்சு நாம் ஒரு நல்ல ஒரு அருமையான கதை பார்க்கலாம். இப்போ ஒரு தையல் கடைக்காரர், அவர் என்ன நல்ல நல்ல துணியெல்லாம் தைச்சி கொடுப்பாராம். அந்த ஊரே அவரை பாராட்டுவாங்களாம். உங்ககிட்ட துணி தைச்சா சூப்பராக இருக்குய்யா, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டுவாங்களாம். அப்போ அவருடைய பையன் ரொம்ப நாளாக அவங்க அப்பாவுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாராம். அவருக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சாயந்தரம் கடையில் இருப்பார். அப்போ லீவு நாளில் முழுக்கவே கடையில் தான் இருப்பாராம். அப்போ சும்மா எதுக்கு இருக்கணும், ஏதாவது 1-2 வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நீ போய் நூல் எடுத்துகிட்டு வா, உன்னை நூல் எடுத்துருவார். இதை அங்கே வச்சுட்டு அந்த சட்டை துணி எடுத்துகிட்டு வா, எடுத்துருவார். இதை அங்கே வச்சுட்டு பட்டன் எடுத்துகிட்டு வா, எடுத்துருவார். இப்படியே சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு செய்வாராம். அப்போ கொஞ்சம் ஒரு பெண்மணி எனக்கு இந்த புது துணி எடுத்து வந்திருக்கேன், நல்லா தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா தைச்சி தரேன்னு சொன்ன உடனே அவர் அந்த பையனை கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அந்த கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு அவன் வந்திருக்கிறான். திரும்ப அந்த பெண்மணி ஐயா, இந்த துணி ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் வெளியில் யார்ட்டையும் தைக்க கொடுக்கல, அந்த துணியை நீங்கள் சரியான முறையில் தைச்சி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், அதனால் பத்திரமா தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பையன் அந்த துணியை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆகா, விலை உயர்ந்த துணி போலன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பா கத்திரி கேட்டார் இல்லையா, அவன் கத்திரி கொடுத்துருக்கான். கத்திரி வச்சு அந்த துணியை டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணியிருக்கிறார். எதற்காக? தைக்கணும் இல்லையா, அதனால் ஃபுல்லாக கட் பண்ணிட்டார். நல்லா கட் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கத்திரி எடுத்து இப்படி ஓரமாக காலுக்கு கீழே வச்சிட்டாரு. அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா அப்பா காலுக்கு கீழே போய் கத்திரி வைக்கிறாரு, அது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கருவி இல்லையா. எல்லாருமே தனக்கு தொழிலுக்கு யூஸ் பண்ணுறத உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கீழே யாரும் வைக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக நீங்கள் செருப்பு தொழிலாளி செருப்பு தைப்பாங்க இல்லையா, நான் காப்லர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட செருப்பு தான் தைக்கிறாங்க, அந்த செருப்பு உட்காந்து தைப்பாங்க. அப்படி தைக்கும் போதும் கீழே உள்ள பொருளை தைக்கக்கூடிய அந்த கருவியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு பேக்கில் வைப்பாங்க, இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு துண்டு விரிச்சிருப்பாங்க, அந்த டூல் கிட்டுஞ்சு அவன் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, கீழே வைக்க மாட்டாங்க, அந்த டூல் கிட்டில் வைப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து கீழே வச்சிட்டாரு. அப்போ அந்த பையனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, எதுக்குடா இவ்வளோ பெரிய ஒரு தொழிலில் உள்ள ஒரு கருவியை இப்படி கீழே வச்சிட்டாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் அவன் யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா அந்த ஊசி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் உடனே அதில் ஊசி எடுத்து வந்தான். ஊசி எடுத்து எங்கள் அப்பா இந்த நம்ம பட்டன் மாட்டோம் இல்லையா, காசாக போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாகவே போட்டுட்டு அந்த ஊசி என்ன பண்ணியிருக்காரு, எடுத்துகிட்டு தன் தலையில் மாட்டிருந்த தொப்பியில் அந்த ஊசியை குத்தி வச்சுக்கிட்டார்.
இந்த பையனுக்கு ஒரே டவுட்டு. பெரிய கருவியான கத்திரிக்கோலை காலுக்கு கீழே போட்டிருக்கிறாரு. சின்ன கருவி, ரொம்ப ரொம்ப சிறிய கருவியான ஒரு ஊசியை தலையில் தூக்கி வச்சுருக்கிறாரா அப்படின்னு இவருக்கு ஒரு ஒரு பெரிய சந்தேகம். இந்த சின்ன பையன் இவனுடைய அறிவு நிலைக்கு எட்டின மாதிரி காலுக்கு கீழே போட்டால் அவமரியாதை, தலையில் வச்சா ராஜ மரியாதை அப்படி இவனா கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டான். உடனே எங்கள் அப்பா கிட்ட கேட்கலான்னு ஒரு ஆசையில் யோசிச்சுருக்கிறான். இது அப்பா கிட்டே கேட்டுடலாம், எதுக்கு நம்ம ஒரு சந்தேகத்தோடு இருக்குன்னு சொல்லிட்டு, அப்பாப்பா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குப்பான்னு. என்னப்பா கேளு. இல்லைப்பா, நீங்கள் கத்திரி தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. அந்த கத்திரியை நல்லா வெட்டி வெட்டி யூஸ் பண்ணிவிட்டு அந்த கத்திரிட்டு நல்லா வேலை வாங்கினீங்க. ஆனால் அதை நீங்கள் காலுக்கு கீழே வச்சிட்டிங்களேப்பா, ஏன்பா அப்படின்னா. சொல்கிறப்பான்னாரு. அப்பா இன்னொரு சந்தேகம் இருக்குது. என்னப்பான்னு. இந்த ஊசி கத்திரியை விட ரொம்ப சிறுசுப்பா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஊசி எடுத்து உங்கள் தலையில் மாட்டி வச்சுக்கிட்டீங்க. கத்திரி காலு கீழே போட்டீங்க, ஊசி தலையில் மாட்டி வச்சிட்டிங்க. ஏன்ப்பா அந்த உயர்வு தாழ்வு பார்க்கிங்க, ஊசி உயர்ந்தது கத்திரி தாழ்ந்தது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு புரியலைன்னு கேட்டவுடனே, இல்லைப்பா கத்திரி எவ்வளோதான் நமக்கு உதவி செஞ்சாலும் அதோடைய குணம் வெட்டுறது, எல்லாரையும் வெட்டி வெட்டி போடும். ஆனால் ஊசியின் உயர்ந்த குணம் இணைப்பது, எந்த இடத்துல பிரிஞ்சிருக்கோ அதை தைக்கக்கூடியது ஊசி. ஸோ பிரிக்கிறது கத்திரிக்கோள், அதனால் அது என்றைக்குமே ஓரமாக தான் இருக்கணும். இணைப்பது ஊசி, என்றைக்குமே ஊசி நம்ம பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சுதான், எந்திரமோ கருவியோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு முக்கியம் இல்லை, என்ன மாதிரி பயன்படுதுங்கிறத ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ குழந்தைகளை நாம் என்ன பண்ணணும், எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை யாரையுமே பழித்து பேசாமல், திட்டாமல், தகாத வார்த்தை பேசாமல், இன்பமாக சந்தோஷமாக நல்ல நல்ல வார்த்தைகளை பேசணும். அப்போ நம்ம இந்த மாதிரியான வெட்டக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது நம்மளை தள்ளி வச்சிருவாங்க. ஊசி மாதிரி இணைக்கக்கூடிய விஷயத்தை பண்ணும்போது நம்ம எல்லாரும் தலையில் வச்சுப்பாங்க, ராஜ மரியாதை கொடுப்பாங்க. அதனால் இன்னையிலேருந்து நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கணும், இணைக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். அதை நம்ம அந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் வள்ளுவரையா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, உயர்ந்தவர்கள் யார், தாழ்ந்தவர்கள் யார், நல்ல செயல்கள் செய்வர்கள் எல்லாருமே உயர்ந்தவர்கள். அதனால் நீங்களும் என்ன செய்யணும், நல்ல செயல்களாக செய்யணும். அப்பா அம்மாவுக்கு நல்ல செயல்களாக செய்யணும், நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லதாக செய்யணும், நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்குமே நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்யணும். அப்போது உங்களை எல்லோரும் விரும்புவாங்க. இன்னொரு நாள் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.